மினாக்சிடிலோட சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் பத்திலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போறதே கிடையாது. மினாக்சிடில யூஸ் பண்ணுனா உங்களோட ஹார்ட் கிட்னின்னு சொல்லிட்டு ரொம்ப மேஜரான ஆர்கன்ஸ் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருமே சொல்லாத பட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மினாக்சிடிலோட சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி மட்டும் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். உங்களுக்கு இப்ப முடி கொட்டிட்டு இருக்கு, வழுக்கி ஆயிட்டு இருக்கு, இதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல இதை சரி பண்றதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு தேடினாலும் சரி, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு மருந்தா தான் இருக்கும். இந்த மினாக்சிடில கொடுக்குற டாக்டர்கிட்டயே நீங்க கேட்டாலும், சார் இப்போ எனக்கு நான் முடி வளரணும்னா இந்த மருந்தை நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில் வந்து, இதை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதை நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் வரும், சார் இதை நான் லைஃப் லாங் யூஸ் பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா, சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இதுக்கு எல்லாரும் பொதுவா கொடுக்குற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, இது ரொம்பவே சேஃப் தான், நீங்க வந்து இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம், லைஃப் லாங் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்படி இவங்க சொல்றதுக்கு நிஜமாலுமே ஏதாவது ஒரு சயின்டிபிக் பேக்கப் இருக்கா, ஏதாவது ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்களா, ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இது வரைக்கும் ஓகேங்களா, மினாக்சிடில பண்ணதுல 195% ஸ்டடீஸ் ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள பண்ணதுதான். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா முக்காவாசி ஸ்டடீஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணதுதான். இதை லாங் டேர்மா வந்துட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணி சயின்டிபிக்கா இதை லாங் டேர்ம் யூஸ் பண்றதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டடீஸும் கிடையாது. இருக்கலே அதிகபட்சமா மினாக்சிலுக்கு பண்ணியிருக்க ஸ்டடி வந்து ஒரே ஒரு ஸ்டடி தான், 5 வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டடி பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 31 பேருக்கு. ஸோ வெறும் 31 பேருக்கு 5 வருஷத்துக்கு ரெகுலரா மினாக்சில் யூஸ் பண்ண வச்சுட்டு அந்த 31 பேருக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரலங்கிறனால ஸோ இதுல சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு அந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன்ல லாங் டேர்ம்க்கு ஸ்டடி பண்ணதோ ரிசர்ச் பண்ணதோ வந்து கிடையாது. நீங்க மேக்ஸிமம் 1 இயர் இல்ல 2 இயர் வந்து மினாக்சில் யூஸ் பண்றதா சேஃபே தவிர இதை விட அதிகமா யூஸ் பண்றது வந்து சேஃப்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. சரிங்க, சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லாம போனா போயிட்டு போகுது, இது காமன் சென்ஸ் எனக்கு பார்த்தாலே தெரியலையா, இது ஜஸ்ட் ஒரு ஹேர் ஆயில் தான், எடுக்கிறோம் நம்ம தலையில அப்ளை பண்றோம், ஒரு எண்ணெய் தேய்க்கிறதுனால எனக்கு உடம்புக்கு என்ன வந்துரு போகுது, எவ்வளவோ எண்ணெய் தேய்க்கிறோம், இந்த எண்ணெய் நான் ரெகுலரா தேய்ச்சிட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்பானது. இது ஒரு சாதாரண எண்ணெய் கிடையாது, இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஆயில். இதை பத்தி இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரா புரியறதுக்காக ஓகேங்களா, இதோட தீவிரம் என்ன, இது எவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசன் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். மொத்த வீடியோலயே இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மினாக்சில்ங்கிறது பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு மருந்து. ஒரு 40-50 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு உங்க அப்பாக்கோ தாத்தாக்கோ யாருக்காவது பிபி அதிகமா இருக்கு, பிபி குறைக்கணும்னா எந்த டாக்டரும் உங்களுக்கு மினாக்சிடில் டேப்லெட் வந்து தர மாட்டாங்க. அவங்க பிபிக்காக கண்டுபிடிச்ச மருந்து தானே, இந்த மருந்து அவங்க தரலாம்ல. நீங்க வெளியில எங்க பார்த்தாலுமே பிபிக்கு மினாக்சில் மருந்து தரவே மாட்டாங்க. ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண சமயத்திலேயே வந்துட்டு இதனால எக்கச்சக்க சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வந்துச்சு. மினாக்சில் மருந்து யூஸ் பண்ணனால ஹார்ட்லயும் கிட்னிலையும் இது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு ஃபுல்லாவும் ரொம்ப சீரியஸான சிவியரான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் வந்து இறக்குற லெவலுக்கு கூட வந்து ரொம்ப சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மருந்துனால வந்திருக்கு. ஸோ ஒரு சாதாரண பிபி குறைக்கு போயிட்டு இவ்வளவு அதிக சைடு எஃபெக்ட்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து இந்த மினாக்சில்ல பிபிக்காக யூஸ் பண்றதை நிறுத்திட்டாங்க. பட் இது வந்து இங்க முக்கியமான விஷயம் கிடையாது. அப்ப அவங்க பிபி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ண மெடிசன் வந்து டேப்லெட்டா கொடுத்த மினாக்சில் ஓகேங்களா. இப்ப நம்ம யூஸ் பண்ற மினாக்சில் வந்து ஹேர் ஆயில் மாதிரி சொல்யூஷனா யூஸ் பண்ற மினாக்சில். அப்ப அந்த டேப்லெட்டா கொடுத்த ரொம்ப சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வர மினாக்சிடிலோட டோஸ் எவ்வளவோ அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான டோஸ்ல நீங்க யூஸ் பண்ற ஹேர் ஆயில்ல அந்த மினாக்சிடில் மருந்து இருக்கு. சோ நான் எக்ஸாக்டான டோசஸ் சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக சொல்றேன். அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 மில்லிகிராம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு உங்க ஹேர் ஆயில்ல நீங்க யூஸ் பண்ற மினாக்சிடில்ல ஒரு எம்எல்ல கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மினாக்சிடில் இருக்கு. ஸோ அந்த சைடு எஃபெக்ட் வந்த டோஸை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு 2 மடங்கு அதிகமா வந்து இந்த ஒரு எம்எல் மினாக்சிடில் வந்து மினாக்சிடில் மருந்து இருக்கு. அதுக்காக யாரும் ரொம்ப பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மினாக்சிடில நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்றீங்க, வெறும் உங்களோட தலைக்கு மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா அந்த அவ்வளோ கான்சென்ட்ரேட்டட் மினாக்சிடில்
அதிகபட்சம் ஒரு 1% இல்ல 2% தான் வந்து உங்க ரத்தத்துக்குள்ள மிக்ஸ் ஆகும். நம்ம ஸ்கின் பேரியர்ல தாண்டி மேக்ஸிமம் 1% தான் வந்து நம்ம ரத்தத்துக்குள்ள கலக்கும். அந்த டேப்லெட்டுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு இதுல வரப்போறது கிடையாது. பட் எல்லாரும் நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை நீங்க வந்து மினாக்சில் அப்ளை பண்ணிட்டு கையை கழுவாம ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டுருப்பீங்க. எத்தனை தடவை கையில மினாக்சில் இருக்கும் போதே தெரியாம உங்க கை வந்து வாய்க்கு போயிருக்கலாம். சோ நீங்க தலையில அந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கு டோஸ் கம்மி. அது வந்து ஒரு டாபிக்கல் ஹேர் ஆயில் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பட் அந்த கையில அந்த மினாக்சில் சொல்யூஷன் இருக்கும் போதே தெரியாம நீங்க அந்த வாயில் உங்க விரல் பட்டா கூட அதிக அளவுல ஓகேங்களா ஹை டோசஸ்ல இந்த மினாக்சில் உங்க உடம்புக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயம் தெரியாம நீங்க ரெகுலரா காலையில நைட்டு அப்ளை பண்ணிட்டு அடிக்கடி நீங்க கை ப்ராப்பரா கழுவாமலோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹை டோசஸ்ல வந்து நீங்க மினாக்சிலுக்கு உங்க பாடி எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஹை டோஸ்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அந்த மெடிசனுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி மருந்துகள்லாம் என்னதான் ஈஸியா அவைலபிளா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன்லயோ இல்ல பார்மசிலயோ ஈஸியா கிடைச்சாலுமே கூட இதோட உண்மையான சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு யாரும் விளக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான், எண்ணெயை தேய்ச்சிட்டு கை கழுவணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான். பட் அந்த சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாட்டி உங்களுக்கு ரொம்பவே சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு டாக்டர்கிட்ட நேர்ல பார்த்து கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கன்வே ஆகுமே தவிர ஈஸியா அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெடிசன்ஸை ரொம்ப உதாசீனப்படுத்தி ரொம்ப சிம்பிளா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்பாராத சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்க, இது மட்டும் தான் இதுல இருக்கிற ரிஸ்கா, வேற எதுவும் சைடு எஃபெக்ட் கிடையாதுன்னு கேட்டா இதை விட ஒரு சீரியஸான சைடு எஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டெரட்டோஜெனிசிட்டி. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க வீட்டுல வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்ல கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்க டாபிக்கல் மினாக்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா, உங்க கையில உங்க ஸ்கேல்ப்ல வந்து அந்த எண்ணெய் இருக்குன்னா தெரியாதனமா ஓகேங்களா நம்ம பிளான் பண்ணாமலே வந்து உங்க ஒய்ஃபுக்கும் அந்த மருந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ஆகி அவங்க பிளட்ல இந்த மினாக்சில் கலக்குது அப்படிங்கிற பட்சத்துல அது போயிட்டு நம்ம குழந்தை அஃபெக்ட் பண்றதுக்கு வயிறுல வளர்ற கரு அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து ரொம்ப காமன் கிடையாது, ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி தான். பட் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன கேசஸ் அங்கொன்னு இங்கொன்னு வந்து இருந்திருக்கு. பிறந்த குழந்தைக்கு வந்து உடம்புல ரொம்ப முடி அதிகமா இருக்கிறது, உல்ஃப் பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், கன்ஜெனிட்டல் ஹைப்பர்ட்ரைகோசிஸ்ன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லா ரொம்ப அதிகமா வந்து அப்நார்மலா முடி அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறதுனால உங்க வீட்டுல யாராவது கன்சீவ் ஆகுறாங்க இல்ல கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க மினாக்சில் அவாய்ட் பண்றது ரொம்பவே பெட்டரா இருக்கும். சரிங்க, இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான சைடு எஃபெக்ட் ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் வரும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பட் இனிமேல் நான் சொல்ல போற சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஓகேங்களா. இதை யூஸ் பண்றதுல நிறைய பேர்த்துக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் நீங்க கூட பர்சனலா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களோட கண்ணு ஓகேங்களா. நம்ம தலையில தான் இந்த மினாக்சில் அப்ளை பண்றோம், அண்ட் ஸ்கேல்புக்கு ரொம்ப பக்கத்திலே கண்ணு இருக்கிறதுனால இந்த மினாக்சில் வந்து கண்ணுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பிளர்டு விஷன், கண்ணு வந்து கொஞ்சம் மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து கண்ணோட நரம்பு ஓகேங்களா, ரெட்டினான்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கண் திரைன்ட்டு. ஸோ ரெட்டினால வந்து ஹெமரேஜ் ஆயிருக்கு, ரெட்டினோபதி வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு ரெட்டினால டேமேஜ் ஆனது கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தோட ரொம்ப காமனான பிரச்சனை கண்ணுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கிளாக்கோமா. அதாவது கண்ணுல ஒரு அழுத்தம் இருக்கும், நமக்கு இயற்கையா ஒரு அழுத்தம் இருக்கும், கண்ணோட அழுத்தம் அதிகமாகிறது. ஸோ இந்த கிளாக்கோமா நமக்கு ரொம்ப நாள் இருந்தா இதுவும் உங்க ஐசைட் அஃபெக்ட் பண்றதுக்கும் ஈவன் ரேர் கேசஸ்ல பர்மனண்டா ஐசைட் போறதுக்கும் கூட சான்சஸ் இருக்கு. பட் கட்டாயம் மினாக்சில் தேய்ச்சா எனக்கு இந்த ஐ ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸ் வருமானு கேட்டா அப்படிலாம் வராது. பட் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, மினாக்சைட்ல வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஐ ரிலேட்டட் சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. அதாவது நீங்க தலையில தேய்க்கிற மினாக்சைட் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது போய் கண் அஃபெக்ட் பண்ணி கண்ணுல இந்த சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம மினாக்சில் அப்ளை பண்ணோம்னா அது தலையில இருந்து வலிஞ்சு வந்து கண்ணுக்குள்ள போயிட்டு கண்ணுல படுறதுனால வந்து வர சைடு எஃபெக்ட்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே முடி கம்மியா இருக்கனால இந்த மினாக்சில் அப்ளை பண்றோம். அப்படி முடி கம்மியா இருந்து இந்த மினாக்சில் அப்ளை பண்ணும்போது தலையில நிக்காது, வேகமாவே வலிஞ்சு கீழே வரும், டைரக்டாவே வந்து அது மினாக்சில் போயிட்டு கண்ணுக்குள்ள இறங்கும். மேபி நீங்க வெளியில பார்த்தா தெரியாது, பட் நீங்க சும்மா தேய்ச்சி பாத்தீங்கன்னா கூட தெரியும் உங்க நெத்தியில என்ன அப்பி இருக்கிறது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, நீங்க டைரக்டா கண்ணுலயே மினாக்சில் அப்ளை பண்ற மாதிரி தான் இது கணக்கு. ஏன்னா நீங்க தலையில வச்ச மினாக்சில் வந்து டைரக்டா உங்க கண்ணுக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகுது, கண்ணுல இருக்கிற ரத்த குழாய்களுக்கு டைரக்டா என்டர் ஆகுது.
சரிங்க, இதை நான் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து டே டைம்ல மினாக்சில்ல வந்து ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து டே டைம்ல நம்ம மோஸ்ட்லி உட்காந்துட்டு இருப்போம், நின்றுட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம். ஸோ கிராவிட்டிக்கு தலையில வச்ச மினாக்சில் வந்து இறங்கி கண்ணுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ டே டைம்ல அப்ளை பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் டோஸ் கம்மியா அப்ளை பண்ணுங்க. அதிக எம்எல் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 1 hour 1.5 hourல வந்து கம்ப்ளீட்டா தரவா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ உங்க கண்ணுல மினாக்சில் படுறது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நைட் டைம் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் படுத்துட்டு இருக்கனால கிராவிட்டி பின்னோக்கி போறதுனால அந்த எண்ணெய் வலிஞ்சு வந்து பின்னாடி தான் போகுமே தவிர உங்க கண்ணுல இறங்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ற மூலமா முடிஞ்ச வரைக்கும் ஐ ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ் மினாக்சில்னால உங்களுக்கு வரதை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து மினாக்சில் யூஸ் பண்றதுனால மைக்ரேன், அதாவது ஒரு பக்க தலைவலி, அது இதனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னா மினாக்சில் யூஸ் பண்றதுனால இது இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காமனான அந்த சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மினாக்சில் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து தலையில இச்சிங் இருக்கலாம். அந்த சொல்யூஷன் ஒத்துக்காம உங்களுக்கு இரிட்டேஷன் ரியாக்ஷன் கிரியேட் ஆகலாம். அதே மாதிரி நீங்க டெர்மா ரோலர்லாம் போட்டுட்டு மினாக்சில் அப்ளை பண்றீங்க, ரொம்ப ஸ்கேல்ப் டேமேஜ் பண்ணிட்டு அப்ளை பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்க ஸ்கின் இன்டாக்டா இருக்காது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஹை டோஸ்ல மினாக்சில் அப்சார்ப் ஆகும். அப்படி அப்சார்ப் ஆகும்போது அது போயிட்டு வந்துட்டு பிளட்ல மிக்ஸ் ஆகும்போது நெஞ்சு கொஞ்சம் படபடன்னு இருக்கிறது, அதே மாதிரி பிபி லோ ஆகிறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் மினாக்சில்னால வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இப்ப முடிவலர் இருக்கிற ஒரே மருந்து மினாக்சில் தான், இதுக்கு நீங்க இத்தனை சைடு எஃபெக்ட் சொல்றீங்க, அப்ப நான் என்னதான் பண்றது, மினாக்சில் யூஸ் பண்ண வேண்டாமா, நிறுத்திட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறுத்துங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து ஈவன் நவ் இன்னைக்கு கூட வந்துட்டு ஹேர் லாஸ்க்கு இருக்கிற ஒரு சேஃபான அண்ட் பெஸ்ட் மெடிசன் பாத்தீங்கன்னா வந்துட்டு மினாக்சில் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துல உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மருந்தை ரெகுலரா டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அத்தனை பேர் யூஸ் பண்ணியும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கோ பயப்படுற அளவுக்கோ மேஜரான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இதுல வந்தது கிடையாது. அதே மாதிரி இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ்க்கான ரிஸ்க் எல்லாம் இதுல இருந்தாலும் இந்த மருந்துனால இந்த சைடு எஃபெக்ட்ல வரும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இந்த சைடு எஃபெக்ட் வராம நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான நாலேஜ் வந்து நமக்கு இந்த மருந்தை பத்தி இருக்குது. அதே இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஏதாவது புதுசா ஒரு மருந்தை யூஸ் பண்றேன், இப்பதான் புதுசா வந்திருக்கு அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த மருந்துக்கு எந்த சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு ப்ராப்பரான டோஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. இன்கேஸ் அதனால ஒரு சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது எப்படி தடுக்கிறது, எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு மருந்தை நம்பி நம்ம ஹெல்த் ஒப்படைக்கிறத விட இந்த சைடு எஃபெக்ட்ல இது வரும், இந்த ரிஸ்க் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த மினாக்சில் யூஸ் பண்றது எவ்வளவு பெட்டர். ஸோ மினாக்சில் அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து நான் சொன்ன இந்த ப்ரிகாஷன்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு எப்பயுமே கை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து வீட்டுல பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கன்னா இதை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஓரல் மெடிகேஷனுக்கு மாத்திக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்க கண்ணுல மினாக்சில் மிக்ஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. இன் ஜெனரல் வந்து பொதுவா எப்பயுமே டாக்டரை பார்த்து, அது ஒரு மெடிகேஷன், அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதான் எப்பயுமே. ஸோ டாக்டரை பார்த்து ப்ராப்பர் கன்சல்டேஷனோட உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விதமாக ஹேர் க்ரோத் ஆகணும் அண்ட் உங்களோட இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.